ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ அம் எ பார்ட் டைமர் ஃபார் த காட்ஸ்ங்கிற மான்வோ சீரிஸோட எபிசோட் 10 தான். சோ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம இருக்கிற எல்லா நாய் மான்ஸ்டரையும் உட்கார சொல்லிட்டு அதுல 10 எண்ணத்தை இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி தோண்ட சொல்றான். ஏதாச்சும் வேல்யூபிளான கிறிஸ்டல்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக மிச்ச மான்ஸ்டர்ஸ் அதை கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது எல்லாத்துக்கும் சல்யூட் போட்டு ஆர்டர் போட இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த கில்டு மெம்பர்ஸ் என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பல ஒரு நாய் மான்ஸ்டர் ஒரு கிறிஸ்டலை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்க, நல்ல நாய் குட்டி இதை வச்சுட்டு மறுபடியும் போய் தேடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கான். இதை பார்த்து அவனுக்கு நான் கண்டது கனவா இல்ல நினைவா அப்படின்னு சொல்லி பார்க்க அப்பெல்லாம் சியால்ஜா மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உன்னோட எபிலிட்டி ரொம்ப அருமையா இருக்கு, அது உனக்கு எங்க இருந்து கிடைச்சு அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு எபிலிட்டி கிடைக்கணும்னா அவங்க பிறக்கையிலே அவங்களுக்கு கிடைச்சிரும். பட் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கும். பட் இவளுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்து எப்படி கிடைச்சிச்சுன்னு கேக்குறீங்க, எனக்கு புரியல, அது என் கூடவே பிறந்தது. அண்ட் நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு, நீங்க போட்டிருக்க பிரேஸ்லைட் உங்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அவங்க ஆமா அது என்னோட தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அப்ப அதை எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடூரமா கேட்டுட்டு மனசுக்குள்ள எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, அவ போட்டிருக்க பிரேஸ்லைட் எக்ஸாக்ட்டா பெர்சிஃபோனோட மணிக்கு இருக்கு. பெர்சிஃபோனோட ஓல்டு ஃப்ரெண்ட் கிட்ட தான் அந்த பிரேஸ்லைட்டோட பேர் இருக்கு. அப்படி இருக்கல இந்த பிரேஸ்லைட் எப்படி இவ போட்டிருக்கா, உண்மையிலே இவளோட ட்ரூ இன்டென்ஷன் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து எதனால எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டவ ஒன்னும் புரியாம லுக்கு விட்டுட்டு ஆன்லைன்ல வாங்கினேன், உனக்கு வேணும்னா நான் அந்த லிங்கை சென்ட் பண்றேன் அப்படின்னு அவ சொல்ல நம்ம ஹீரோட சிஸ்டம் இன்டென்ஷன் குட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதை கேட்ட நம்ம ஹீரோட மூஞ்ச பார்க்கணுமே பேர் அந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். பட் இப்ப சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா அந்த பிரேஸ்லைட் நல்லா இருந்துச்சு, நான் அதை போடலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்தவங்களா ஒரு பொண்ணு போடுற ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வினோதமா திங்க் பண்ணி பார்த்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க நம்ம ஹீரோ பின்னாடி கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காது. நம்ம ஹீரோ காது கேட்டுருது, நானே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு, இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா அது இன்னொரு பிரச்சனையால தான் சமாளிக்க முடியும், அவ என்னை ஸ்டாக் பண்ண விஷயத்தை வச்சு கேள்வி கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து ஆமா உங்களுக்கு எப்படி ஸ்னோயியோட பேர் தெரியும், என்னை பத்தி பேக்ரவுண்ட் ரிசர்ச் ஏதாவது பண்ணீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதை பத்தி கேக்குறீங்களா, நீங்க கேட்டுக்கு பக்கத்துல நிக்கல கமான் ஸ்னோயி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள போனீங்க, அதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு அவ சொன்னது நம்ம ஹீரோட மூஞ்ச பார்க்கணுமே மை ஹோல் லைஃப் வாஸ் a lie அப்படின்ற மணிக்கு பார்க்க சிஸ்டமும் இன்டென்ஷன் குட்னு சொன்னது நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அப்போ இவ்வளவு நிறைய எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா இது ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கல. அந்த டஞ்சனோட பாஸ் மான்ஸ்டர் கதவை பொளந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து முட்டாள் மனித பாத்தர்களே நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க, இப்போ இருக்கிற எல்லாரோட மூஞ்சியை பொளந்து மரண பயம் என்றால் என்னவென்பதை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அதோட மூஞ்சிலே வந்து ஒரு குத்து, அவ்வளவுதான் அந்த பாஸ் மான்ஸ்டர் தெரிச்சு போய் அழிஞ்சு போயிருது. பாவம் அந்த பாஸ் மான்ஸ்டர் கொடுத்த பில்டப்புக்கு ஒரு நிமிஷமாச்சு நின்றுக்கலாம், பட் அடுத்த செகண்ட் அழிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா கில்டு மெம்பர்ஸ் கிட்டையும் வந்து இப்ப இந்த டஞ்சருக்குள்ள நான் வந்த விஷயத்தையும் மறந்து போயிருங்க, நீங்க நான் பேசின எதையுமே நீங்க கேட்கவே இல்லை, இங்க நான் பேசுற விஷயம் கடுகளவு வெளியே கசிச்சாலும் அண்ணனை உங்களால உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சென்டிமெண்டா பேச ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அப்படியே பக்கத்துல சியால்ஜோவை பார்த்து அவளோட பிரேஸ்லைட்டை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே வெளியே காட்டுறாங்க, அடிபடாம சங்கன் கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் டஞ்சனுக்குள்ள இருந்து வெளியே வரதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சியால்ஜோ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேப்பா பயன்படுத்தி நம்ம ஹீரோ கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டு மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோக்கு சடனா தான் இந்த பவர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். பட் அபிஷியலா ஒரு ஹண்டரா மாறணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். அதை முடிச்சாதான் நம்ம ஹீரோக்கு ஹண்டர் லைசன்ஸ் கிடைக்கும். அப்பதான் நம்ம ஹீரோவால டஞ்சனுக்குள்ள நிம்மதியா போயிட்டு வர முடியும். இப்போ என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோ கேட்ட கிளியர் பண்ண விஷயத்தை ஆன்லைன்ல பேசியிருப்பாங்க. பட் ஹண்டர் வெப்சைட்ல நம்ம ஹீரோவை பத்தின எந்த ஒரு தகவலும் இருக்காது. அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம ஹீரோ கேட்ட கிளியர் பண்ண ஸ்கிரிப்டட்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்லைன்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்ம ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு சியால்ஜோ கிட்ட இந்த மேட்டரை விட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போகல. அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கல தெரியாதனமா ஒருத்தனை இடிச்சிருவான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆம்டிக்யூ இது நீதானே, எபிலிட்டி இல்லாத ஒன்ன மாதிரி ஒருத்தன் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அதை கேட்ட சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்காங்க, அது டாம்பிக்யூவா, அதை கேட்டியா அவருக்கு எபிலிட்டி இல்லன்னு சொல்றாங்க, பட் நம்ம நியூஸ்ல கேட்டது வேறையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கசகசன்னு பேச அப்பெல்லாம் நம்ம ஹீரோ அவனை பார்த்து இவன் யாரு எதுக்கு என் பேரை நாரடிக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்க அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டாம்பிக்யூ, நீ ரொம்ப வளர்ந்துட்ட அப்படின்னு அவன் சொல்ல அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது இவன் யாருன்னு சொல்லிட்டு இவனோட பேர் தான் ஜாங்கெட்சியான், இவனாலதான் என்னோட ஸ்கூல் வாழ்க்கையை நரகமாச்சு, உலகம் கடவுள்களால கட்டுப்படுத்தாம இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி பணக்காரங்களால என்னமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்பின தருணமே அதுதான். என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கல அந்த நாய் நம்ம ஹீரோவை போட்டு கொடுமைப்படுத்திருப்பா. அதனாலேயே நம்ம ஹீரோக்கு அந்த டைம்ல அது ஒரு பெரிய டிராமடைஸான சம்பவமா இருந்திருக்கும். ஆனா இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பையன் கிட்ட இப்ப பவர் இருக்கு, சோ அவனோட கையை தட்டி விட்டு ஆனா நீ இன்னும் மாறவே இல்ல, பணக்காரன்ற பைத்தியக்காரத்தனம் உன் மண்டக்குள்ள உட்காந்துக்கிட்டு கண்டபடி உன் வாயை பேச வைக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது அவனுக்கு பயங்கரமா காண்டாயிருது. சோ நம்ம ஹீரோவை பார்த்து என்னடா திமிரா பேசுற, கொஞ்சோண்டு ஃபேமஸ் ஆனது பெரிய பருப்புன்னு நினைப்போ, நான் நியூஸை கேள்விப்பட்டேன் லேப்ரித் டஞ்சனையும் கேட்டையும் நீ தான் கிளியர் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனா எபிலிட்டி இல்லாத ஒன்ன மாதிரி ஒருத்தனால அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால பொய் சொல்றதா இருந்தாலும் அதை நம்புற மாதிரி சொல்லு அண்ட் உன் இடம் என்னன்னு புரிஞ்சுக்கோ, நீ எப்பவுமே எபிலிட்டி இல்லாத ஒரு குப்பை தான் அப்படின்னு அவன் பேச அப்பல இந்த பைத்தியக்கார சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்ட மக்கள் எல்லாரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிக்காங்க. அப்ப அது எல்லாமே பொய்யா, ஹண்டர் வெப்சைட்லயும் அவனை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் இல்ல, அப்படின்னா அவன் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பல நம்ம ஹீரோ ரைட்
ரைட்டு இது ரொம்ப தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த நேரம் அந்த இடத்துக்கு சியோல்ஜோ வந்து நம்ம ஹீரோட தொப்பியை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அந்த தொப்பியை வாங்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அதை பார்த்து அந்த பைத்தியம் என்ன சியோல்ஜோ எபிலிட்டி இல்லாத அந்த குப்பையை போய் ப்ரொடெக்ட் பண்றீ அப்படின்னு அவன் சொல்ல அதை கேட்டாவ ஃபர்ஸ்ட் எபிலிட்டி இல்லாதவங்க ஒன்னும் குப்பை கிடையாது அதுக்கப்புறம் அவன்கிட்ட எபிலிட்டி இல்ல நீ எப்படி சொல்ற அதை உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்க அதுக்கு அவன் அந்த நாய் எனக்கு சின்ன வயசுலயே தெரியும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் அவன்கிட்ட எபிலிட்டி எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட சியோல்ஜோ நம்ம ஹீரோ ஒரு மாதிரி லுக் விடுறா அதை பார்த்த நம்ம ஹீரோ அவன் இட போய் ப்ரூவ் பண்ண சொல்லி லுக் விடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு கொஞ்சோண்டு அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் காட்டுறான் அதுக்கே அவன் வாய பொளந்துருதான் எது நான் சொன்னது தப்பாயிருச்சா எபிலிட்டி இல்லாத நீ எப்படிடா அந்த பவரை யூஸ் பண்ணினா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணா பின்னாடி கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை துப்பர கண்டுக்காம ஆல்ரெடி இந்த இடத்துல நின்று ரொம்பவும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்று டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை மனுஷனா கூட மதிக்காம போயிருந்தான் அதை பார்த்துட்டு அவன் கண்ணா பின்னாடி கத்திக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க நம்ம ஹீரோ ஹண்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்காக எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்பேல நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு கால் வந்து ஸ்டாப் ஆகுது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லுக் கூட அதுல யார் உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா அது நம்ம சியோல்ஜோ அந்த புள்ள நம்ம ஹீரோவை பார்த்து ஹண்டர் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு தானே போற வண்டியில ஏறு அப்படின்னு சொல்றா இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோவை ஹண்டர் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்து இறக்கி விட்டுட்டா நம்ம ஹீரோவோ ரைடுக்கு ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு அவகிட்ட சொல்ல ஹண்டர் எக்ஸாம் நடக்கிற சைட்டை பார்த்தா நம்ம ஹீரோ கூட சியோல்ஜோவும் வந்துகிட்டு இருக்கா ஸ்னோயை தடவி கொடுத்துக்கிட்டு அதை பார்த்தா நம்ம ஹீரோ இவருக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து ஆமா கில்டுல செகண்ட் கமாண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஓய்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ அப்படி எல்லாம் இல்ல இன்னைக்கு மட்டும் எனக்கு எந்த ஒரு ஸ்கெடியூல் இல்ல அப்படின்னு அவ சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ பட் ஏன் கூட கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அந்த பைத்தியக்காரன் ஜாங்கோட ஃப்ரெண்டு தானே நீங்க அதை வச்சு பார்க்கும்போது நீங்களும் நானும் ஒரே ஏஜ் தான் சோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல தப்பு இல்லையா அப்படின்னு அவ சொல்ல இன்டென்ஷன் குட்னு சிஸ்டம்ல போடுது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவளை பார்த்து அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல அப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க நம்பர் 1117 பிசிக்கல் எக்ஸாமுக்காக ஹச் ஜோனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சியோல்ஜோவை பார்த்து இது என்னோட டர்ன் சோ ஸ்னோய் எனக்காக கொஞ்ச நேரம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா ஸ்னோய்க்கு சீடு கொடுத்துக்கிட்டு இருக்கா அதை பார்த்தா நம்ம ஹீரோ இவளுக்கு ஸ்னோயை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா அண்ட் அவ ஜஸ்ட் சீடு மட்டும் தான் ஃபீட் பண்றா அவளோட இன்டென்ஷனும் குட்டா தான் இருக்கு சோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கே மறுபடியும் நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க சோ நம்ம ஹீரோவை எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போயிருந்தா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லோவர் பாடி பிசிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் லிஃப்ட் பண்ண சொல்றாங்க அதுலயும் நம்ம ஹீரோட நம்பருக்கு மட்டும் மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான் அப்பெல்லாம் நம்ம ஹீரோ அந்த வெயிட்டை தூக்க முடியாம முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கான் எந்த மாதிரியான பேசிக் பிசிக்கல் எக்ஸாம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க அப்பெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது உன்னோட இடத்த தெரிஞ்சு நீ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த வாய்ஸ் கேட்டதும் நம்ம ஹீரோட சிஸ்டம்ல இன்டென்ஷன் பேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது நம்ம ஹீரோவும் அந்த கருமம் பிடிச்ச கன்றாவியான வாய்ஸ் ஒரே ஒருத்தன்ட்ட மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பைத்தியக்காரன் ஜாங் தான் இதை பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தான் அப்பெல்லாம் அந்த பைத்தியக்காரன் நம்ம ஹீரோ பக்கத்துல நின்னுங்கன்னு இன்டர்நெட் பா உடால அதை லிஃப்ட் பண்ண முடியலையா லிஃப்ட் பண்ண முடியலன்னா நான் உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிருவேன் அப்படின்னு அவன் சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கடுப்பாவுது டக்குன்னு அந்த கடுப்பெல்லாம் போக வச்சுட்டு நீ ரொம்ப ஓவரா வாய் பேசுற என்னோட ஹண்டர் லைசன்ஸை நான் டக்குன்னு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அது கூட தெரியாத அந்த பைத்தியக்காரன் உன்னை மாதிரி குப்பைங்கெல்லாம் எப்பயுமே குப்பை தான்டா அப்படின்னு சொல்லி அவன் கோட்டித்தனமா பேச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்றான் அடுத்து டம்பிள்ஸை தூக்குறான் டயர் எழுதுறான் மண்டை அடிக்கிறான் இப்படி நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பிசிக்கல் எக்ஸாம்ஸையும் அசால்ட்டா பாஸ் பண்ண இதெல்லாம் பார்த்து அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச வாந்தி மூஞ்சி வாய இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க அவனோட மூஞ்சி பேரஞ்ச மாதிரி இருக்கு அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது சரி ஓகே கைஸ் கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு இப்போ ஏதோ புதுசாக ஹைப்புன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா அதை அமுக்கி விட்டிக்கிட்டா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் அதை ஏதோ சொல்லுவாங்களே மறந்து போயிட்டேனே ஞாபகம் வந்துருச்சு ரெக்கமெண்ட் ஆகுமா இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லா ரெக்கமெண்ட் ஆகுமா நீங்கள் அப்படியே அதையும் அமுக்கி விட்டுட்டு போங்க நான் போயிட்டு வரேன் டாட்டா